பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அதான் தலைப்பு. கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை அறிய காத்திருந்து கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுத்து விடாதீர்கள். உங்க மாம்சத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுத்து விடாதீர்கள். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எல்லா ரீதியிலும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நடக்கணும். உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், உங்க வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம்தான் நடக்க வேண்டும். அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. அதில் தான் நமக்கு ஜெயம் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதில் தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அதுதான் நமக்கு சந்தோஷம். சில நேரம் மாம்சமாக நினைக்கிற எண்ணங்கள் மாம்சத்துக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அது கர்த்தருக்கு விரோதமாக இருந்தால் வாழ்க்கை தோற்று போய்விடும். அதனால தான் காத்திருந்து ஜெபம் பண்ணணும், காத்திருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தேவனுடைய பிள்ளைகள் இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக எந்த தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தோற்று போய் விடுகிறது. ஆண்டவர் உங்களை பற்றி ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களை பற்றி ஒரு பெரிய திட்டத்தை போட்டுதான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க சொல்லணும், கர்த்தாவே, என் சித்தம் அல்ல, என் வாழ்க்கை முழுவதும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சித்தம் நடக்கணுமாப்பா, உம்முடைய திட்டம் நடக்கணும், உம்முடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். அதைத்தான் நாம் விரும்ப வேண்டும். ஒரு ஊழியக்காரரிடம் ஒரு வாலிபன் வந்து சொன்னானா, இது வெளி தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஊழியக்காரரிடம் ஒரு வாலிபன் வந்து சொன்னானா, ஐயா, கர்த்தர் என்னை இந்தியாவிற்கு மிஷனரியாக போக சொல்கிறார், என்னை ஏவிக்கொண்டே இருக்கிறார், நான் இந்தியாவுக்கு போக வேண்டும். இந்த ஊழியர் சொன்னாராம் அந்த வாலிபனிடத்தில், கர்த்தர் உன்னோடு பேசியிருந்தால் நீ போ, நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உன்னை இந்தியாவில் பயன்படுத்துவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உன்னை பயன்படுத்துவார் என்று சொன்னார். ஜெபம் பண்ணி அந்த ஊழியர் சென்று விட்டார். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த வாலிபனுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து
10வது நாளில் அவன் தன் மனைவியிடத்தில் தன்னுடைய தரிசனத்தை அவன் பேசுகிறான். அவனுடைய மனைவியும் சர்ச்சுக்கு போறவங்க தான். சர்ச்சுக்கு போறவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைத்து விட முடியாது. அதான் ஜெபிக்கணும், காத்திருக்க வேண்டும், கர்த்தர் நடத்த வேண்டும். அவிவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுமே விசுவாசி, 2 பேரும் விசுவாசி, கண்டுபிடிக்க முடியாது. அங்குதான் பிரச்சனை. இங்கதான் தேவ திட்டமா என்று பார்க்க வேண்டும். தேவன் என்னை நடத்துகிறாரா? இவன் சர்ச்சுக்கு போற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி திருமணமாகி 10வது நாள்ல இவன் சொல்றான், கர்த்தர் என்னை இந்தியாவுக்கு போகும்படி சொல்லி இருக்கிறார். நான் இந்தியாவில் போய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம 2 பேரும் இந்தியாவுக்கு போக வேண்டும் என்று அவன் சொல்கிறான். அந்த பெண் வசதியான பெண், பணக்கார வீட்டு பெண். அவ சொன்னாலா, தாராளமா போங்க, தாராளமாய் போவோம் என்று சொல்லவில்லை, தாராளமாய் போங்க. இந்தியாவிற்கு நீங்க போனால் என்னை மறந்து விடுங்கள். நான் வேண்டுமென்றால் இந்தியாவை மறந்து விடுங்கள். இந்தியாவா நானா? அவன் தேவ திட்டத்தை செய்ய முடியவில்லை. கர்த்தர் என்ன பேசினாரோ அவனால செய்ய முடியாமல் போனது. காரணம், கர்த்தர் ஒன்று பேசுவார்னா காத்திருந்து ஜெபம் பண்ணி அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். 10 வருஷம் கழித்து தான் சந்தித்த அந்த ஊழியரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. அவர், அந்த ஊழியர் இவனை பார்த்து சொன்னாரா, உலகத்திலேயே துக்கமான ஆள் நீதான். இன்னும் 10 வருஷம் கடந்த பிறகு அதே ஊழியக்காரர் இந்த நபரை சந்தித்தாரா. அவர் சொன்னாரா, துக்கமான ஆள். மறுபடியும் அதே வார்த்தையை சொன்னாரா, நீ ஒரு துக்கமான ஆள். பிரியமானவர்களே, அந்த நபரை குறித்து ஆவியானவர் ரொம்ப துக்கப்பட்டாரா. என் திட்டத்தை மிஸ் பண்ணி விட்டான், அதனால் ஜீவிய காலம் முழுவதும் இந்த மனுஷன் துக்கமாய் இருக்க போகிறான். காலத்துக்கு முன்பே இவன் என் ராஜ்யத்திற்கு வந்து விடுவான். அதனாலதான் காத்திருந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தம் நடப்பதற்கு விட்டு கொடுப்பது மிக மிக அவசியமானது. நம்ம மோசேயை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். முதல்ல வெறுக்கிறான். 2வது, தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அப்போ தெரிந்து கொள்ளுதல் யார் கையில் இருந்துச்சு? கர்த்தர் கையிலையா, மோசே கையிலையா?
தெரிந்து கொள்ளுதல், சூஸ் பண்ணுவது, அது மோசே கையில தான் இருந்துச்சு. சரியான காரியத்தை சூஸ் பண்றான். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஃப்ரீ வில்ல கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை. அவசரப்பட்டு பதறி காரியங்களை முடிவெடுத்து விடக்கூடாது. எந்த ஒரு தீர்மானமாக இருந்தாலும் காத்திருந்து ஜெபம் பண்ணணும், காத்திருந்து ஜெபிக்கணும். ஒரு தொழிலை நீங்க ஆரம்பிக்க போறீங்களா, காத்திருந்து ஜெபம் பண்ணணும். ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போறீங்களா, காத்திருந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். அவர் பேசும் வரை விடாமல் ஜெபியுங்கள். நம்முடைய தேவன் வழி நடத்துகிற தேவன். அவர் திட்டம் போட்டுத்தான் உங்களை பிடித்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதான் முக்கியமானது. அவர் திட்டம் போட்டு உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த திட்டத்துக்கு அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்கவில்லை என்றால் என்ன நடக்கிறது? மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்பொழுது வெட்கப்படுவார். என்னை குறித்து, என் திட்டங்களை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ மனுஷகுமாரன் வரும்பொழுது பிதா முன்பாக வெட்கப்படுவார். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், பொல்லாத உலகம். இந்த உலகத்துக்காக வளைந்து கொடுக்க கூடாது. தேவனுக்கென்று அர்ப்பணிக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அந்த பயம் இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல் வாழ்ந்தால் அது கேட்டுக்கு போகிற வாசல். போக போக கேட்டுக்கு போகிற வாசலாக, வழியாக காணப்பட்டுவிடும். கேட்டுக்கு போகிற வாசலுக்குள்ள உள்ள பிரவேசித்தால் முடிவு என்ன? கேடு. அதை தான் கர்த்தர் சொல்றார். தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் மோசே பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுக்க வேண்டும். 1000 பேர் 1000 காரியங்களை சொன்னாலும் என்னை குறித்து தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். இந்த பொல்லாத சந்ததிக்கு முன்பாக வெட்கப்பட்டு போய்விடாதே. தேவ நோக்கம் உன் மூலமா நடக்கணும். தேவ திட்டம் உன் மூலமாய் நடக்க வேண்டும். இந்த பொல்லாத சந்ததிக்கு முன்பாக வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. நிமிர்ந்து நிற்கணும், உறுதியாய் இருக்கணும், துணிந்து நிற்க வேண்டும். எப்படி மோசேயுடைய பெற்றோர் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் துணிந்து மோசே குழந்தையாய் இருந்த பொழுது 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அதுபோல கர்த்தருக்காக துணிந்து நிற்க வேண்டும். துணிந்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருக்காக துணிந்து நிற்கிற பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார்.
உங்களை வெட்கப்படுத்தவும் மாட்டார். உங்க தலையை கீழே குனிய விட மாட்டார். உங்கள் தலை கவிழ்ந்து போகும்படி விட மாட்டார். உங்க தலையை நிமிர பண்ணுவார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு காத்திருந்து ஜெபம் பண்ணி துணிந்து செயல்படும் பொழுது உன் தலையை நிமிர பண்ணுவார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். இதுதான் அனுபவமாக மாற வேண்டும். நம்ம வாழ்க்கை வெறும் வார்த்தையாக பாட்டாக இருப்பதல்ல. வார்த்தையை பாடலா பாடி முடிப்பதல்ல. இதுவே வாழ்க்கையாக மாற வேண்டும். நான் இல்லை ஆண்டவரே, என் முடிவு இல்லை ஆண்டவரே, என் தீர்மானம் இல்லை ஆண்டவரே, என் திட்டம் இல்லை ஆண்டவரே, என் விருப்பம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய இஷ்டம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய இஷ்டம், உம்முடைய விருப்பம், உம்முடைய திட்டம். இந்த இடத்திற்கு ஆவியானவர் நம்மை கொண்டு வரும்படி விரும்புகின்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிப்பாய் இருக்க கர்த்தர் பேசுகிறார். காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் பொழுதுதான் மெய்யான மகிழ்ச்சி, மெய்யான சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவருக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து, அவருக்கு முன்னிருந்த சந்தோஷத்தினால சிலுவையை சகித்தாராம். எப்படி சகித்தார்? அவரால் எப்படி இவ்வளவு வேதனைகள் சகிக்க முடிந்தது? அவரால் எப்படி ஆணிகளை சகிக்க முடிந்தது? முள்முடியை எப்படி சகிக்க முடிந்தது? ஆண்டவர் அந்த சிலுவை பாடுகளை அனுபவிக்கும் போதெல்லாம் தேவ திட்டம் நிறைவேற போகிறது. அதுதான் இயேசுவுக்கு இருந்த சந்தோஷம். என்ன திட்டம்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், அநேக கோடிக்கணக்கான பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். கோடிக்கணக்கான பிள்ளைகள் மனம் திரும்ப போகிறார்கள். இந்த சந்தோஷத்தை முன்வைத்துதான் ஆண்டவர் எல்லா துன்பத்தையும் எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார், ஏற்றுக்கொண்டார். பிதாவுடைய திட்டத்திற்கு இந்த பூமியில இயேசு மனிதனாய் அவர் வந்திருந்தாலும் பிதாவுடைய திட்டம், பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, தெய்வ திட்டம் உங்க வாழ்க்கையில நடக்கணும். தெய்வ சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுத்து விடாதீர்கள். என்ன செய்யணும்? காத்திருந்து ஜெபிக்கணும். காத்திருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எது உங்க சித்தம் ஆண்டவரே, நான் எதை தீர்மானிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும். நீங்க காத்திருந்து ஜெபிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை நடத்துவார். அவர் சித்தத்துக்குள்ள நடத்துவார். நீங்களும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய்
கர்த்தர் உங்களையும் மாற்றுவார். நல்ல காத்திருந்து ஆண்டவரிடத்தில் அவர் சித்தத்தை கேளுங்க, உங்களை வழி நடத்துவார். நம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்யணும். அதில் தான் எங்கள் வாழ்க்கையின் வெற்றியே இருக்கிறது. உங்கள் சித்தத்தை செய்வதில் தான் எங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே இருக்கிறது. உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்து சந்தோஷமாக இருக்கணுமாப்பா. உங்கள் சித்தத்தை செய்ய முடியாத சூழ்நிலைகளுக்குள்ள போய் சிக்கிவிடக்கூடாது. மோசே போல பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். வெறுத்தது மட்டுமல்ல, தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான், சூஸ் பண்ணினான். எங்கள் வாழ்க்கையிலும் சரியானதை செய்ய நாங்கள் சூஸ் பண்ணக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. உங்கள் சமூகம் எங்களை வழி நடத்திட்டு தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.